தந்தையாகி கடவுளாலும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் காணொளி வாயிலாக தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் யாவரும் இணைந்து திரியேக கடவுளை போற்றி துதிப்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திலும் ஆலய பிரகாரங்களில் கூடி வர முடியாவிட்டாலும் இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த காணொலி வாயிலாக நாங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு தேவன் சித்தமாக இருந்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் நாங்கள் ஏறடிக்கின்ற ஒவ்வொரு பாடல்கள், வாசிக்கிற திருமறை பகுதிகள், எங்கள் உள்ளுணர்விலிருந்து நாங்கள் ஏறடிக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் தாமே பதிலளித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இன்னும் வருகிற நாட்களிலே திருச்சபையாக கூடி எங்களுக்கு நாங்கள் சீக்கிரத்தில் ஆலயத்தில் ஆராதனைகளை நடத்துவதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை என் தேவனில் பொறுப்பெடுத்து பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தெய்வ நாம மகிமைக்காகவும் ஞானப்பாடல் 16வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் எண் 16, எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தர் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். Yeah.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 76வது சங்கீதம். 76வது சங்கீதத்தை நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே இணைந்து வாசிப்போம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் இரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன் நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தள்ளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொடர்ந்து எழுந்தறினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள கடவுளின் வலது பரிசுவை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் முழங்காற்படியிட்டு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கட்டிருந்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று ஜெயிக்க முடியவைகளே. ஆமென். அமருவோம். நாம் யாவரும் இணைந்து மறுபடியுமாக கீர்த்தனை 339வது பாடலை இணைந்து பாடுவோம். கீதமெண் 339வது பாடல். பாதகனின் வினை தீர் ஐயா, கிருபாகரானின் பாடு நினைத்தேன் சேரையா என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். Yeah.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி புதிய ஏற்பாட்டில் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 17 முடிய. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றிருக்கிறீர்கள் என்றார். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டந்தமாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 30,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதார சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்பவைகளே. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் 58ஆம் வசனம் வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் 58ஆம் வசனம் வரை. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.
பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாளர் ரூபன். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏ நிர்மிதா, டாக்டர் ஆஃப் திரு அருள் பாப்பா. 26ஆம் தேதி வியாழக்கிழமை டிஐ பெரில் ஷிஜோ, சன் ஆஃப் திரு இ தேவராஜ்குமார். 28ஆம் தேதி சனிக்கிழமை திரு ஜெகன் பிரிஜித். 28ஆம் தேதி சனிக்கிழமை எஸ்தர் ஜெருஷா, டாக்டர் ஆஃப் திரு ஈஸ்டர் ராஜன். இவர்கள் இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிறார்கள். திருச்சபையின் சார்பிலே அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். புதிய ஆண்டு வளம் நிறைந்ததாக, வாக்குத்தத்தம் உள்ளதாக, ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலே திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் 28ஆம் தேதி சனிக்கிழமை திரு ஏ லிங்கத்துறை, திருமதி எல் ஷைனி கிரேஸ். இவர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். திருச்சபையின் சார்பிலே அருமையான பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். அவருடைய இல்லற வாழ்வு ஆசீர்வாதமாக, சமாதானமாக, அருள் நிறைந்ததாக அமைய ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி இதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அருமையான இந்த பிள்ளைகளை, பிறந்த நாள் காண்கின்ற அருமையான பிள்ளைகளை, திருமண நாளை நினைவு கூறுகிற அருமையான குடும்பத்தினரை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் ஊற்று முறைவிடமாக இருக்கக்கூடிய கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக, திருமண நாளை நினைவு கூறுகிற அருமையான குடும்பத்தினருக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அவர்களை நீ தீர்க்க ஆயுசோடு காத்துக்கொள்வீராக. போக்கிலும் வரத்திலும் கூட இரும். அவருடைய உழைப்புகளை ஆசீர்வதியும், அவருடைய கல்வியை ஆசீர்வதியும், அவருடைய எதிர்காலத்தை கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகம் நிறைந்த நாட்களாக இந்த புதிய ஆண்டும் தொடர்ந்து வருகின்ற நாட்களும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஆசீர்வாதத்தின் கிருபைகளை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமேன். திருமண அறிவிப்புகள். புத்தளம் சேகரம், தெங்கம்புதூர் ஆயர் மண்டலம், தெங்கம்புதூர் சபையில் திரு டி மணி அவர்கள் மகன் ராஜேஷும், களியங்காடு சேகரம், களியங்காடு சேகர சபையில் திரு ஏ குமாரதாஸ் அவர்கள் மகள் கே சஜிதாவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இந்த திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இன்று மாலை 5 மணிக்குள் தெங்கம்புதூர் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு ஆகும். இனி ஒரு திருமண அறிவிப்பு. புத்தளம் சேகரம், தெங்கம்புதூர் ஆயர் மண்டலம், தெங்கம்புதூர் திருச்சபையில் திரு பி பால்சன் அவர்கள் மகன் பால் செல்வினும், தாமரைக்குளம் சேகரம், தாமரைக்குளம் திருச்சபையில் திரு ஏ ஆசை தம்பி அவர்கள் மகள் ஏ சித்ரா பாரதியும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இந்த திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிவிப்பாகும். இருந்தவாறே கண்களை மூடி அருமையான இந்த பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற அருமையான இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஏற்ற நாளிலே மிக சிறப்பாக திருமணம் நடந்தேறவும், அவருடைய இல்லற வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமையவும் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று திருச்சபையிலே நின்று இறை மக்களாக நாங்கள் வேண்டுதல் ஏறெடுக்கிறோம். உம்முடைய ஆசி, உம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமேன். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடலை பொருள் உணர்ந்து பாடுவோம்.
அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அருளுரையை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அவைகள் அருள் வார்த்தைகளாக அமைய ஆண்டவர் அருள் தாரும். அருள்நாதனுடைய பாடு மரணங்களை நாங்கள் சிந்திக்கிற பொழுது, உம்முடைய சாக்கிரந்தாகிய நற்கரணையை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, ஆவியானவர் எங்களை ஆற்றல் படுத்தி நாங்கள் அவை சரியான புரிதலுக்குள்ளாக கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருள் திருவிருந்து, நற்கருணை. இதை மையமாக வைத்து நாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பை தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்றது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற வசனத்தினுடைய அடிப்படையிலே இந்த நாளின் செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். லத்தீன் அமெரிக்கா என்கின்ற இடத்திலே எல் சால்வதோர் என்கின்ற மாகாணத்திலே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஒரு நாள் இராணுவம் திடீரென்று ஆலயத்திற்குள்ளே புகுந்து ஆலயத்தை சூறாடி அங்கிருந்த நற்கருணை பெட்டகத்தை எல்லாம் எடுத்து தெருவிலே வீசிவிட்டார்கள். அங்கே வாழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள். இந்த செய்திகள் மூலமாக, செயல்கள் மூலமாக மிகவும் வேதனைப்பட்டார்கள். மன உளைச்சல் ஏற்பட்டு தங்களுடைய பேராயரை சென்று சந்தித்தார்கள். நாம் ஒரு பெரிய பேரணி நடத்த வேண்டும், அந்த பேரணியினுடைய இறுதியிலே ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பேராயரிடத்திலே கேட்டார்கள். பேராயர் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். மக்கள் எல்லோரும் ஒரு பெரும் கூட்டமாக பேரணியாக சென்றார்கள். பொதுக்கூட்டம் துவங்கியது. பேராயர் பேச துவங்கினார். பேராயருடைய வார்த்தைகள் மிக அதிகமாக மக்களை ஈர்த்தது. காரணம் என்னவென்றால், நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை பெட்டகத்தை எடுத்து தெருவிலே வீசிய பொழுது நீங்கள் எல்லோரும் பதறிப்போய் விட்டீர்கள். ஆனால் உங்களில் ஒருவர் கூட தெருவிலே வீசி எறியப்பட்டிருக்கக்கூடிய, இது ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட அனாதைகளாக, வயோதிபர்களாக, இயலாதவர்களாக தெருவிலே இருக்கக்கூடிய மக்களை குறித்து ஒரு முறை கூட நீங்கள் என்னிடத்திலே வந்து பேசவே இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நற்கருணையுடைய ஆழத்தை மிக தெளிவாக செயலாக்க சிந்தனையிலே மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு அவர் முற்பட்டார். நற்கருணை மீது நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நமது கவனம் மடிந்து கொண்டிருக்கிற மக்கள் மீது திசை திரும்ப வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். அது ஆத்தும ஆதாயமாகவும் இருக்கலாம், அதே போல அழிந்து கொண்டிருக்கக்கூடிய, சரீர பிரகாரமாக அழிந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கலாம். நம்முடைய கவனம் இதற்கு மீதாக திசை திரும்ப வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தினார். திருவிருந்து எனும் நற்கருணை எப்பொழுது யதார்த்த வாழ்க்கையோடு இணைகிறதோ அப்பொழுதுதான் அது உண்மையான அர்த்தத்தை பெறுகிறது. இந்த திருவிருந்தை ஒரு போலியான, அறமற்ற ஆன்மீக வட்டத்திற்குள் கொண்டு வருவது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி போய்விட்டு இருக்கின்றது. அது ஒரு தவறான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் காண முடியாத ஒரு கடவுளை நாம் அருகிலே பிரசன்னப்படுத்துவது இந்த நற்கருணை என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த நற்கருணையினுடைய உண்மையான ஆன்மீக அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக இன்றியமையாதது. இது ஒரு சடங்காச்சாரமாக, மரபு சார்ந்த ஒன்றாக, சபையினுடைய பழக்கத்திற்கு மிக முக்கியமானதாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அநேக வேளைகளிலே ஒரு விக்கிரக வழிபாடு போல அதற்கு முன்பதாக பயபக்தியோடு நாம் பொருளற்ற நிலையிலே நிற்பதையும் காண முடிகிறது. திருவிருந்திலே இந்த நற்கருணையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் விக்கிரக வழிபாடாக செய்யாதிருங்கள், மரபாக இதை செய்யாதிருங்கள், சபையினுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இதை செய்யாதிருங்கள். இதனுடைய அர்த்தமே வேறு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
2 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த நற்கருணை நம்மை அர்ப்பணிக்க அழைக்கிறது. நம்முடைய அர்ப்பணத்தை பிரதிபலிக்கும்படியாக இது அழைக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் இந்த நிருபத்தை நாம் படித்து பார்க்கிற பொழுது இந்த திருமறை வசனங்கள் மிக தெளிவான சில சிந்தனைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது நீங்கள் இதனுடைய மிக ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். அந்த காலகட்டத்திலே எல்லா கிறிஸ்தவர்களும் தங்களால் இயன்ற அளவு உணவை ஓரிடத்திலே கொண்டு வந்து அதை பங்கிட்டு உண்பது அவருடைய பழக்கமாக இருந்தது. இது அன்பின் விருந்தாக தொடக்க காலத்திலே அனுசரிக்கப்பட்டது. பொதுவாக தொடக்க கால திருச்சபையிலே இந்த வழக்கம் இருந்தது. காரணம், அன்றைக்கு திருச்சபை கண்டு தனி கட்டடங்கள் இல்லை. கட்டடங்கள் இல்லாததினாலே இவர்கள் எல்லோரும் தங்களுடைய உணவை கொண்டு வந்து ஒரு செல்வந்தருடைய வீட்டிலே கூடி இந்த அனுபவத்தை அனுபவிக்கின்ற அன்பின் விருந்து பழக்கமாக இருந்தது. இந்த செல்வந்தர்கள் எல்லோரும் கூடியிருப்பார்கள். வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய வேலையாட்கள், ஏழ்மையானவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள் இந்த கூடுகைக்கு சற்று தாமதமாகத்தான் வர முடியும். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த செல்வந்தர்கள் எல்லோரும் இந்த உணவை உண்டு விடுவார்கள். அநேக வேளைகளிலே இந்த வேலைக்கு சென்று வருகின்ற கூலி ஆட்கள், ஏழைகள், வர முடியாத களைப்போடு இருக்கிற மக்கள் இந்த உணவை பெற்றுக்கொள்வது அரிதான காரியமாக இருந்தது. அன்பின் விருந்தினுடைய நோக்கமே சீர்குலைந்து போனது. ஆகவே தான் இதை மையமாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனம் 1 கொரிந்தியரிலே படிக்கிறோம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் அல்ல. கர்த்தருடைய ராப்போஜனத்தை மிக தெளிவான பாஷையிலே விளக்கி கொடுப்பதை இங்கே காண முடிகிறது. இயேசு விரும்பிய சமத்துவ சமுதாய சிந்தனையை சாமானிய மக்களோடு எப்படி அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். தம்முடைய சீடர்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய சீடர்கள் அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எல்லோரையும் அரவணைத்து தன்னுடைய ராப்போஜனத்தை அவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. இயேசு வாழ்ந்து காட்டிய இந்த சமத்துவ சமுதாய பிரதிபலிப்புகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இந்த நற்கருணை என்பதை இந்த நாளின் காலை வேளையிலே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்கருணையை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுப்பதனுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்தின் மேல் வைத்திருந்த எதிர்பார்ப்பை இவர்கள் மறுபடியுமாக சுமந்து சென்று இந்த உலகத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமாக இருந்தது. என்னை நீங்கள் நினைவு கூர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அர்ப்பணித்து இந்த நற்கருணையிலே கலந்து கொண்டு இந்த நற்கருணை எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை செயலாக்கத்திலே நாம் செய்து நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உணவு மனிதனுடைய அடிப்படை தேவை. இஸ்ரவேல் மக்கள் உணவு தேடி அலைந்தே கூடாரம் அடித்து வாழ்ந்தார்கள். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே நாம் இதை படிக்கிறோம். உணவு இல்லாததினால்தான் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாகவே மாறிப்போயிருந்தார்கள். எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்த நாட்களிலே உணவு இல்லாதபடியினால் தான் கடவுளிடத்திலே அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப உணவை கொடுத்தார் என்று நாம் பழைய ஏற்பாட்டு பாகங்களிலே மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். இனி நம்முடைய கவனத்தை புதிய ஏற்பாட்டிற்கு நேராக கொண்டு வருகிற பொழுது தன்னுடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது மாட்டு தீவன தொட்டியிலே கிடத்தி இருந்ததை நாம் காண முடிகிறது. உணவு வைக்க வேண்டிய இடத்திலே இப்பொழுது இயேசு கிறிஸ்து படுத்திருப்பது நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை தருகிறது. தன்னையே உணவாக கொடுத்திருக்கக்கூடிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிரதிபலிப்பை இங்கே காண முடிகிறது. வார்த்தையாக இருந்து மாமிசமாக வெளிப்பட்டு இந்த மாட்டு தீவன தொட்டியிலே அடையாளமாக தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். உலகத்திற்கு நான் உணவாக இருக்கிறேன், உயிர் தரும் உணவாக இருக்கின்றேன், ஜீவ அப்பமாக இருக்கின்றேன் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். இந்த உணவு பிரச்சனையை ஒரு ஆன்மீக பிரச்சனையாக அவர் தன்னுடைய செய்தியிலே நமக்கு கற்றுத்தந்திருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்களா என்கின்ற கேள்வியிலே அவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே நற்கருணையை எடுப்பதற்காக, இந்த திருவிருந்திலே கலந்து கொள்வதற்காக ஆலயத்திலே பரிசுத்த பீடத்திலே கலந்து வந்து பயபக்தியோடு எடுத்துக்கொண்டு அதோடு நிறுத்தி விடுவதல்ல, அந்த பயணம் தொடர வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அனைவரையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த நற்கருணை அமைந்திருக்கிறது. அது இயேசு நமக்கு காண்பித்து தந்த மாதிரி. அவர் எல்லோரையும் அரவணைத்து பல இனத்தை சார்ந்த தன்னுடைய சீடர்கள் அனைவருக்கும் இந்த உணவை பங்களிப்பாக கொடுக்கின்றார், நற்கருணையை ஆசீர்வதித்து கொடுக்கின்றார். நாமும் பரிசுத்த சமூகத்திலே வந்து இந்த உணவை நற்கருணையிலே கலந்து கொள்கிற பொழுது அதோடு நம்முடைய அர்ப்பணிப்பு நின்று விடாதபடி நம்முடைய அர்ப்பணிப்பு தொடர் பயணமாக அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகின்றார். இந்த நற்கருணை என்பது ஆன்மீகத்தோடு மாத்திரம் இணைந்ததல்ல, இது நம்முடைய அனுதின வாழ்வோடு இணைந்தது என்பதை நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. ஒன்றை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்கின்ற உணவிலே 3 அம்சங்கள் மிக மிக இன்றியமையாதது. மனிதனுடைய உழைப்பு அதில் இருக்கிறது, இயற்கையினுடைய கொடை அதில் இருக்கிறது, இறைவனுடைய கருணை அதில் இருக்கிறது. இந்த 3ம் இல்லாமல் இருந்தால் உணவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவனுடைய கருணை மிக இன்றியமையாதது, இயற்கையினுடைய கொடை நமக்கு இன்றியமையாதது, மனிதனுடைய முயற்சி, கூட்டு முயற்சி மிக மிக இன்றியமையாதது. அதன் மூலமாகத்தான் நாம் உணவை பெற்றுக்கொள்கின்றோம். இப்படி பெற்றுக்கொள்கின்ற உணவு தனி மனிதனோடு சேர்ந்ததல்ல, பதுக்குவதல்ல, பகிர்தல் மிக மிக இன்றியமையாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நற்கருணை வாழ்க்கை பயணத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, நம்மை அர்ப்பணிப்பதற்காக இந்த நற்கருணை நம்மை அழைக்கிறது. ஆலயத்திற்குள்ளாக, ஆலயத்தினுடைய பரிசுத்த பீடத்திலே ஓடு முடிந்து போகிற ஒரு அனுபவம் அல்ல, அது வாழ்க்கை பயணமாக மாறி இது மக்களை இணைக்கின்ற பாலம் என்கின்ற நிலையிலே அந்த பணியை இன்று செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பு நம்முடைய கரத்திலே தரப்பட்டிருக்கிறது. அதை செய்தால் மாத்திரமே நாம் அவரை நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் அவர் செய்தால் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது, அருள் பணிக்கு நம்மை அழைக்கிறது இந்த நற்கருணை. அர்ப்பணிப்பதற்கு நம்மை அழைக்கிறது நற்கருணை. இரண்டாவது, அருள் பணிக்கென்று நம்மை அழைக்கிறது இந்த நற்கருணை. பஸ்கா விருந்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். பஸ்கா விருந்து இஸ்ரவேலருடைய 40 ஆண்டு கால வனாந்தர யாத்திரைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தியது. அதே போல இயேசுவினுடைய கடைசி ராப்போஜனம் பிதாவினுடைய சித்தத்தை, உலக மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற இயேசுவை ஆயத்தப்படுத்திய ஒரு ஊடகமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த நற்கருணையை பகிர்ந்து கொண்ட பொழுது இது அருள் பணிக்கென்று நம்மை அழைக்கின்ற அழைப்பான புரிதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. இதை ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, இதை உள் உணர்வோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எம்மாவு பயணத்திலே சீடர்களுடைய இல்ல பந்தியிலே அப்பம் உடைக்கப்பட்ட பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நற்கருணை நாம் எடுக்கின்றோம். நற்கருணை எடுக்கிற பொழுது நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தோட்டக்காரராகவும் பயணியாகவும் மக்கள் பார்த்த பார்வை அகக்கண் திறக்காமல் இருந்ததன் சூழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அப்பம் உடைக்கப்பட்டதோ, எப்பொழுது ஆண்டவர் நமக்காக உடைக்கப்பட்டாரோ, எப்பொழுது சிலுவையில் இருந்து அவருடைய வார்த்தைகள் வழியாக இந்த உண்மையான ஒப்புதலை இந்த உலகத்திலே அவர் தந்தாரோ, அப்பொழுது நம்முடைய கண்கள்
திறக்கப்படுவதற்கு அது ஏதுவாக மாறியிருக்க வேண்டும். அக கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே அது நற்கருணை. அந்த நற்கருணை ஆண்டவரின் அழைப்பாக நமக்கு தரப்படுகிறது. அந்த நற்கருணையிலே நாம் கலந்து கொள்கிற பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்பதுதான் அதிலே நமக்கு தரப்படக்கூடிய செய்தி. ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே பீடத்தில் நின்று நற்கருணை எடுக்கிற பொழுது நமக்கு இருக்க வேண்டிய புரிதல் அருள் பணிக்கென்று அது நம்மை அழைக்கிறது. இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்திலே பேச வேண்டும். அதுதான் நற்கருணையினுடைய மிக முக்கியமான தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி ஆத்தும ஆதாயம் மிக இன்றியமையாதது என்ற ஒரு புரிதல் நமக்கு எப்பொழுதும் உண்டு. ஆனால் அதைவிட மிக முக்கியமானது இயேசுவை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவது. அந்த வாழ்ந்து காட்டுகின்ற செயலுக்கு நம்மை அழைப்பது நற்கருணை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்பதற்காக நற்கருணை நம்மை அழைக்கிறது. அருள் பணிக்காக இந்த நற்கருணை நம்மை அழைக்கிறது. நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கின்றேன். கழிந்த நாட்களிலே நிறைவு பெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே நடைபெற்ற ஒரு சம்பவம், அதனுடைய தொடர் சம்பவமாக அது அமைந்திருந்தது. ஈட்டி எறிதல் போட்டியிலே வெள்ளி பதக்கம் பெற்ற மரியா ஆண்ட்ரிஜக் என்கக்கூடிய பெண்மணிக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்தது. தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக அதை அவர்கள் பார்த்தார்கள். தன்னுடைய முதல் ஒலிம்பிக் பதக்கம் என்பதிலே பெருமை கொண்டார்கள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக இந்த வெள்ளி பதக்கத்தை லேலத்திலே விடப்போகிறேன் என்று சொல்லி ஒரு செய்தியை சமுதாயத்திற்கு சொன்னார்கள். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன் இந்த பெண்மணி இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி. அதனுடைய பின்னணியத்திலே மிகப்பெரிய ஒரு சம்பவமே இருந்தது. அவருடைய நாட்டிலே மிலோசெக் மலைசா என்கின்ற 8 மாத ஆண் குழந்தை இருதய வியாதியினாலே போராடி கொண்டிருந்தது. அந்த பிள்ளைக்கு உதவி செய்வதற்கு ஃபண்ட்ரைஸ் செய்த பொழுது 1.5 கோடி ரூபாய் கிடைத்தது. ஆனால் அதற்கு வேண்டிய செலவு 3 கோடி ரூபாய். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜிலே அதற்கான அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. இந்த யாரோ பெற்ற எங்கோ உள்ள ஒரு பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் சாதனை வெள்ளி பதக்கத்தை ஏலமிடுவதற்கு முன்வந்த செயல் நம்மை சிந்திக்க வைக்க வேண்டியது இன்றியமையாதது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நான் மீண்டுமாக வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்ற வார்த்தை இதுதான். நற்கருணை ஒரு சடங்காச்சாரமாக முடிந்து போவதல்ல. அது நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இணைந்து இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிப்பது. அது நம்முடைய வார்த்தையினால் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையினாலே என்பதை புரிந்து உணர்ந்து திருவிருந்திலே கலந்து கொள்ளுகிற பொழுது, ஆண்டவரே, இந்த பரிசுத்த பீடத்தோடு இது நின்று விடுகிற ஒரு அனுபவம் அல்ல, இது அனுதின என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற என்னை அர்ப்பணிக்கின்றேன். உம்முடைய அருள் பணியை என்னுடைய வாழ்க்கை மூலமாக செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். நான் ஒரு நற்கருணை சமூகமாக மாறுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்ற உணர்வோடு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக கடவுள் நம் அனைவரையும் நிறைவான பாதைகளே வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தரும் நீதிமானும் இரட்சகரும் ஆகிய கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே கூடி வர இயலாத சூழலிலும் எங்கள் இல்லங்களே எங்களுக்கு ஆலயமாக மாறிடவும், இந்த காணொளி வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு இந்த ஆராதனையை நாங்கள் காணவும் கேட்கவும் ஆண்டவர் தருந்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். பாடல்களை நாங்கள் கேட்ட பொழுது அதன் பொருள்கள் எங்களோடு பேசின. திருமறையினுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்ட பொழுது எங்களுக்காக சிலுவையை தெரிந்தெடுத்த இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிற பொழுது விசுவாச உறுதியிலே நாங்கள் பெருகவும்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய வருகையில் உம்மோடு சேர்த்துக் கொள்ளப்படவும் உம்முடைய வாக்குத்தத்தங்களாக சாக்கிரமந்தாக எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற, இந்த ஆராதனையை காண்கின்ற கேட்கிற எல்லா மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கடவுள் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பின் பிரசன்னம் அனைத்து மக்களையும் தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தவும், இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கின்றார், இயேசு பாதுகாக்கின்றார், இயேசு சுகம் தருகின்றார் என்ற விசுவாசத்தை நாங்கள் அனுபவிக்கிறது போல அனைத்து மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தங்குமுதூர் திருச்சபையினுடைய இறை மக்கள் எல்லாருக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் பெயர் பெயராக, குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் நிறைந்த பிரசன்னத்தை நாங்கள் அனுதினமும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சுகப்படுத்துகிற ஆண்டவர் நீர், என்னுடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று சொன்னீரே, உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். முதிர் வயதிலே ஆண்டவரே, இல்லங்களிலே தரித்திருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய பலன் தம்முடைய பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் உனக்கு பூர்ணமாக விளங்கும் என்ற உம்முடைய திரு வார்த்தைகளை அனுபவிக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, செப்டம்பர் மாதம் கல்வி சாலைகள் திறப்பதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நாட்களிலே எங்கள் நீண்ட நாட்களாக இல்லங்களிலே இருந்த பிள்ளைகள் மறுபடியுமாக தங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு நேராக கடந்து செல்கிற பொழுது எந்த தடைகளும் தடங்கல்களும் இல்லாதபடி பாதுகாக்கின்ற கருத்தினாலே பிள்ளைகளை பொதிந்து எங்கள் பிள்ளைகள் தொடர் கல்வியை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை தாரும். ஆண்டவரே, புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற எல்லா நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அனைத்து தரப்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கல்விக்கான பண வசதி இல்லாத மக்கள் உண்டு. ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை தாரும். இஸ்ரவேல் மக்களை நீர் மன்னாவினால் போஷித்தீர், காடை இறைச்சியினால் போஷித்தீர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீர். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். குடும்ப தலைவர்கள், குடும்ப பெண்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பல்வேறு எதிர்பார்ப்புகள், பல்வேறு சூழல்கள், விதமான அனுபவங்களிலே வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதி. கண்ணீரோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடவுளுடைய காருண்யம் அனைத்து மக்களோடும் கூட இருப்பதாக. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று தேற்றுகின்ற ஆண்டவருடைய வல்லமையை அனுதினமும் ருசிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த வாரத்திலே பேராயத்திலே நடைபெறுகின்ற தேர்தலுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் மிக சுமூகமாக, மிக ஆசீர்வாதமாக நடைபெற ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இதற்காக செய்யப்பட்டுள்ள எல்லா காரியங்களையும் கடவுள் பொறுப்படுத்திக் கொண்டு அவைகள் மிக சிறப்பாக சீராக நடந்தேற ஆண்டவர் அருள் தாரும். எல்லா தரப்பு மக்களிடத்திலிருந்தும் நல்ல ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஒரு முறை கூட நாங்கள் எங்களுக்காகவும் இந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் வேண்டுதல் செய்கிறோம். அனைத்து தரப்பு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்தி தீமைகளுக்கு விலக்கி காத்து எங்களை தொடர்ந்து எங்களுக்கு முன் சென்று பாதுகாட்ட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து 290ஆம் கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 290. தேவபிதா இந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. 290ஆம் கீர்த்தனை. ஆவலதாயனை பை
ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்ற எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இந்த நேரம் வரை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தீர். பாடல்கள் வழியாக எங்களோடு பேசினீர், வேத வசனத்தின் வழியாக எங்களோடு பேசினீர், கர்த்தருடைய செய்தியின் வழியாக எங்களோடு பேசினீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கின்ற நாங்கள், ஒரு மனதோடு ஜெபித்திருக்கிற நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கவும், எங்களுடைய விசுவாச பற்றுறுதிகளை நாங்கள் வளரவும், எல்லா விதமான தீங்குக்கு விலக்கி மீட்டு பாதுகாக்கப்படவும் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை இசைமீட்டிய தம்முடைய பிள்ளைக்காக, ஆராதனை நடத்திய தம்முடைய மகனுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையை நீர் சுகந்த வாசனை பலியாய் ஏற்றுக்கொள்வீராக. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கலந்து கொண்ட அனைத்து மக்களையும் கடவுள் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், தூய ஆவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடே சாட்சியாய் வாழ்ந்திருப்போமாக.